அனைவருக்கும் வணக்கம். நாம அக்யூஹீலர் உமர் ஃபாரூக் அவர்கள் எழுதிய வீட்டுக்கு ஒரு மருத்துவர் புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். போன பகுதியில் நாம சான்றோர்களும் சான்றுகளும் நாம இங்க பார்த்துட்டு இருக்க கிருமிகள் பற்றிய ஞானத்தில் சான்றோர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள், அவர்கள் என்ன பரிசோதனை செய்து அந்த நிரூபணத்தை கொடுத்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இன்று நாம பார்க்கக்கூடிய பகுதியின் தலைப்பு அமிர்தமே நஞ்சு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் வாயு தொந்தரவு, தக்காளி சாப்பிட்டால் சிறுநீரக கல் உருவாகும், மண்ணுக்கு கீழே விளைபவைகளை சாப்பிட்டால் சர்க்கரை கூடும். இப்படி பட்டியல் போடுவதற்கு நம்மிடம் நிறைய உணவு வகைகளும் நோய் பெயர்களும் உண்டு. இவையெல்லாம் உண்மைதானா? நம்ம எல்லாருமே சொல்றோம்ல, இந்த உணவு எனக்கு ஒத்துக்காது, இந்த உணவை சாப்பிட்டா எனக்கு இந்த பிரச்சனை வரும். சில பேர் உருளைக்கிழங்கு, சில பேர் தக்காளி, சில பேர் இது அலர்ஜி, சில பேர் பூமிக்கு கீழே விளையறதெல்லாம் சாப்பிட்டா கூட டயபெட்டிஸ் வரும். இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். இதெல்லாம் உண்மைதானா? இந்த உணவுகளை சாப்பிட்டால் இந்த நோய் உருவாகும் என்று கூறுவது சரியானதாக இருந்தால், உலகில் உருளைக்கிழங்கு சாப்பிட்டவர்களுக்கு எல்லாம் வாயு தொந்தரவு வந்திருக்க வேண்டுமே. அப்படி வருவதில்லை. 100-2 பேருக்கு தான் இப்படி நேருகிறது. நோய் உணவில் இருந்தால் சாப்பிட்ட அனைவருக்கும் ஏற்பட்டிருக்கும். விஷப்பொருளை யார் சாப்பிட்டாலும் இறப்புதான். அதே போல நோய்க்கு காரணம் என்று கூறப்படும் பொருளை யார் சாப்பிட்டாலும் நோய் ஏற்பட வேண்டும் அல்லவா? எந்த ஒரு உணவுப் பொருளிலும் தொந்தரவு ஏற்படுத்தும் தன்மை இல்லை. உணவுதான் உடலின் தேவை. அப்படியானால் தொந்தரவு ஏன் ஏற்படுகிறது? உணவுல நோய்க்கான ஒரு காரணமும் கிடையாது. ஒரு உணவு மூலமாக ஒரு நோய் வருதுன்னா அந்த உணவு சாப்பிடுற எல்லாருக்குமே அது வரணும் இல்லையா? அப்படின்னா ஏன் உடல்ல அந்த தொந்தரவு ஏற்படுது? என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். யாருக்கு உள்ளுறுப்புகள் பலவீனம் அடைந்து உள்ளதோ அவருக்கு உணவுப் பொருளை சாப்பிடும் பொழுது அதனை ஜீரணிக்காமல் வெளியேற்ற முயல்கிறது உடல். ஒருவருக்கு வயிற்றில் கழிவுகள் தேங்கி இயக்க குறைபாடு ஏற்பட்டுள்ளது. அவர் பசி ஏற்படாத நிலையில் கிழங்கு வகை உணவை சாப்பிடுகிறார். இப்பொழுது உடல் என்ன செய்யும்? அதை உடனே வெளியேற்றிவிட்டு இயக்க குறைபாட்டை சீராக்கவே முயலும். கிழங்கை அரைத்து கழிவாக வெளியேற்றிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் காற்று கழிவாகவும் மாற்றி வெளியேற்ற முயல்கிறது உடல். ஏனெனில் இவ்வுணவை வெளியேற்றிய பின்புதான் சீராக்கும் வேலையை தொடர முடியும். எனவே அவ்வுணவை எவ்வளவு சீக்கிரம் வெளியேற்ற முடியுமோ அவ்வளவு விரைவாக உடல் வெளியேற்றும். இங்கே பசியற்று நீங்கள் சாப்பிட்டதால் வாயு உருவானதா அல்லது கிழங்கை சாப்பிட்டதால் உருவானதா? வாயு உருவானதற்கு கிழங்கு காரணமா அல்லது செரிமான உறுப்பின் இயக்க குறைவு காரணமா? நாம் எப்போதும் புறக்காரணங்களை நம்புபவர்களாக இருக்கிறோம். ஒருவர் கல்லில் இடித்து காயமடைகிறார். அவரை எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால் கல் இடித்து விட்டது என்று கூறுவார். நாம் கல்லை இடித்தோமா, கல் நம்மை இடித்ததா? நாம் நமக்குள் இருக்கும் காரணத்தை விட புற காரணங்களையே வெளிப்படுத்துகிறோம். எந்த உணவுப் பொருளும் நோய் ஏற்பட காரணமாக அமையாது. அப்படியானால் நோய் ஏற்பட என்ன காரணம்? உணவு முறைதான். உணவு முறை என்பது உணவுகள் அல்ல. உணவு முறை என்பது உணவுகள் அல்ல. எந்த வகை உணவானாலும் அது எப்போது உண்கிறோம் என்பதுதான் உணவு முறை. எந்த வகை உணவானாலும் அதை எப்போது உண்கிறோம் என்பதுதான் உணவு முறை. எப்போது உண்ணலாம்? பசித்து புசி என்கிறது பழமொழி. பசிக்கும் பொழுது உண்ணலாம். எப்படி உண்ண வேண்டும்? நொறுங்க தின்றால் 100 வயது என்கிறது பழமொழி. நொறுங்க தின்பது செரிமானத்தை எளிதாக்கும். சிறிய சிறிய கவளங்களாக உணவை வாயிலிடும் பொழுதே நன்றாக மென்று விழுங்க வேண்டும். ஏனென்றால் இரைப்பையில் உணவை கூழாக்கவோ நொறுக்கவோ முடியாது. இரைப்பைக்கு பற்கள் கிடையாதுதானே. உணவின் ருசி மாறும் அளவிற்கு இயல்பாக மென்று விழுங்கினால்
அடுத்தடுத்து செரிமான இயக்கங்கள் மிக வேகமாக எளிதாக நடைபெற வழிவகுக்கும். மெல்லுதல் என்பது மிக சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்காக மெல்லுகிறோம் என்ற பெயரில் நிமிட கணக்கு வைத்து மென்று உணவருந்துவதை உடற்பயிற்சியாக மாற்றிவிடவும் கூடாது. பிடித்த உணவை கவனத்தோடு உண்ணும்போது இயல்பாகவே மெல்லுதல் சரியாக நடக்கும். சோ கவனத்தோடு சாப்பாடு சாப்பிட்டாலே நம்ம சரியா மென்று சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடும் பொழுது வேறு விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்ததுன்னா, டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் சாப்பிடணும், இல்ல இவ்வளவு நிமிஷம் மெல்லணும், இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும் பொழுதுதான் அது இயல்பானதாக இருப்பது கிடையாது. கவனத்தோடு சாப்பிட்டாலே நம்ம வாயில அரைக்கிறோம், பல்லுனால அரைக்கிறோம் அப்படின்னா நல்லா அரைப்பட்டுருச்சுன்னு அது தானா உள்ள போயிடும். நம்ம நிமிஷ கணக்கு வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் அரைக்கணும், இவ்வளவு நேரம் வாயில வச்சு எச்சில் ஊற வைக்கணும், இதெல்லாம் அவசியமே கிடையாது. வாயில் நீங்கள் மென்று சுவைக்கும் அந்த உணவின் தன்மை இரைப்பைக்கு அறிவிக்கப்படுகிறது. மிக எளிதான மென்மையான உணவை நீங்கள் மென்று கொண்டிருக்கும் பொழுதே இரைப்பையில் அந்த எளிதான உணவை செரிக்க தேவையான அமிலம் தயாராகிறது. அதனால்தான் மைண்ட்ஃபுல் ஈட்டிங், சாப்பிடும் பொழுது மற்ற விஷயங்கள் எல்லாம் கவனச்சிதறல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாக்குல அந்த ருசி தெரியும் பொழுதே இரைப்பைக்கு அதை ஜீரணிக்க தேவையான அமிலம் சுரக்க வேண்டும் என்ற கட்டளை சென்று விடுகிறது. நீங்கள் உண்ணும் ஒரு உணவை மென்று கொண்டிருக்கும் பொழுது கடின உணவை செரிக்கும் தன்மையுடன் இரைப்பை தயாராகிறது. நீங்க வாயில சாப்பாட மென்னுட்டு இருக்கும் பொழுதே அந்த உணவின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஜீரண தன்மைக்காக இரைப்பை தயாராகிறது. நீங்கள் உண்ணும் உணவின் தன்மையை இரைப்பை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாயில் மெல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உணவின் தன்மைக்கேற்ற செரிமானம் தயாராகிறது. ஒரு தேங்காயை செரிக்கும் தன்மை கொண்ட அமிலம் ஒரு ஆரஞ்சு பழத்தை செரிக்க தேவையில்லை. ஏன்னா தேங்காய் கடின பொருள், ஆரஞ்சு பழம்ங்கிறது அது ஃபுல்லா ஜூஸ் தான், அதற்கு ஜீரணம் பண்றதுக்கு நிறைய அமிலம் தேவைப்படாது. அமிலத்தின் சிதைக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது இரைப்பை பாதிப்படையும். தேவைக்கு அதிகமாக அமிலத்தின் சிதைக்கும் தன்மை வரும் பொழுது இரைப்பை பாதிப்படையும். அதே போல ஒரு ஆரஞ்சு பழத்தை சீரணிக்க நீர்த்த அமிலமே போதுமானது, டைல்யூட்டட் ஆசிட். ஆக உணவின் தன்மையை இரைப்பை அறிந்தால் மட்டுமே சீரான ஜீரணம் சாத்தியம். அதற்கு நொறுங்க தின்பது மட்டும்தான் வழி. எதையெல்லாம் உண்ணலாம்? உணவில் பாகுபாடு கிடையாது. எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை உண்ணலாம். சைவம் அசைவம் என்ற பிரிவினைகள் உடலிற்கு கிடையாது. பசிக்கும் பொழுது நீங்கள் உண்ணும் உணவு எதுவாக இருந்தாலும் அதனை செரித்து ஆற்றலை பிரித்தெடுப்பதுதான் உடலின் வேலை. உணவுப் பொருட்கள் எதையுமே உடல் நிராகரிப்பதில்லை. எப்போது உண்பது, எப்படி உண்பது, எதை உண்பது என்பவற்றை விட முக்கியமான கேள்வி ஒன்று உண்டு. அதுதான் எவ்வளவு உண்பது என்பதாகும். பசிக்கும் பொழுது இயல்பாக மென்று உங்களுக்கு பிடித்த உணவை உண்ண வேண்டும். எவ்வளவு உண்ண வேண்டும்? உணவை நாம் எதற்காக உண்கிறோம்? உடலின் பசிக்காக. அந்த பசியின் அளவுதான் நீங்கள் உண்ணும் உணவின் அளவையும் தீர்மானிக்கும். பழமொழி இதை பற்றி ஏதாவது சொல்கிறதா? பசியோடு அமர்ந்து பசியோடு எழுங்கள். நாம் உண்ணும் உணவு பசியை முழுதாக போக்கக்கூடாது. வயிறு முட்ட கனமான உணர்வு வரும் வரை உண்ணக்கூடாது. வயிறு கனமாகும் முன்பே பசி மிதமாக மாறும். அதாவது பசியோட அந்த தீவிரம் குறைஞ்சிடும். போதும் என்ற உணர்வும் மேலோங்கும். நாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் உணவின் சுவை மெதுவாக குறைய தொடங்கும். ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு, நமக்கு பிடித்தமான ஃபுட்டு, ஆனா முதல் வாயில போடும் பொழுது இருந்த சுவை அடுத்தடுத்த வாயில வராது, மெதுவாக குறையும். இதுவே பசி ஆறுதல் ஆகும். இது நாம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டிய நேரம். எப்ப உணவின் சுவை கூட நமக்கு தெரியறது நிக்குதோ அப்போ சாப்பிடுறதையும் நிறுத்தணும்னு அர்த்தம். நாம் உண்ட உணவு உடலின் சக்தி குறைவை நீக்கி புத்துணர்ச்சி பெற போதுமானதாகும். இந்த அளவை நாம் மீறும் பொழுது வயிறு கனமாகி புத்துணர்ச்சிக்கு பதிலாக சோர்வும் சுணக்கமும் ஏற்படும். சாப்பிட்ட உடனே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், ஆனா சாப்பிட்ட உடனே டயர்டா இருக்கு
அப்படின்னா நம்ம சாப்பிட்ட அளவு தவறுன்னு அர்த்தம். அளவை மீறிய இவ்வுணவு உடலிற்கு தேவையற்றதும் கஷ்டம் தருவதும் ஆகும். பொதுவா உலகத்துல என்ன சொல்றாங்க? நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. விருந்தோம்புதல் அப்படின்னாலே என்ன? நிறைய சாப்பிடணும். ஆனா அது எவ்வளவு உடம்புக்கு கஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கு. உணவை சாப்பிடுவது பசி இருக்கும் பொழுது அளவாக இருக்க வேண்டும். இந்த உணவு முறை முறைப்படுத்தப்பட்டால் கழிவுகள் புதிதாக தேங்காது. ஏற்கனவே தேக்கமடைந்த கழிவுகளை உடல் வெளியேற்ற துணையாகவும் இருக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. உணவுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் உடலுக்கு. ஆனா அதையே அளவுக்கு மீறி சாப்பிடும் பொழுது உடலுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த உணவே நஞ்சாக மாறி விடுகிறது. ஏன்னா அது கழிவுகளை புதுசா ஏற்படுத்துது. ஏற்கனவே தேக்கமடைந்த கழிவே உடல் வெளியேற்றணும். ஆனா இப்போ புதிய கழிவுகளை நாமளே உருவாக்குறோம்னு அர்த்தம். இப்படி இந்த பகுதி முடிகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.